கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜார்ஜ் மல்லாரி என்ற ஒரு மலையேற்ற வீரர் இருந்தார். எவரெஸ்ட் சிகரத்திலே எப்படியும் ஏறிவிட வேண்டும் என்று பல முயற்சிகள் மேற்கொண்டார். ஆனால் ஒரு முக்கிய முயற்சியின் போது அவர் இன்னும் சில அடிகள் முன்னேறி இருந்தால் உச்சியை அடைந்து விடுவார் என்ற நிலையில் ஒரு பனிப்புயல் வீசி அவர் விபத்துக்குள்ளானார். அதிலே அவர் மாண்டு போனார். அவருடைய உடலையும் அவருடைய கருவிகளையும் சில மாதங்கள் கழித்துத்தான் கண்டுபிடித்தார்கள். அவர் மலையேற்ற வீரர்களுக்கு அநேக உற்சாகமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தார். ஒவ்வொரு மலையேற்றத்திலும் அவர் சந்திக்கும் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எப்படி சமாளிக்க வேண்டும், மலை ஏறும்போது காணப்படும் இடர்பாடுகளுக்கு நாம் எப்படி ஆயத்தமாய் செல்ல வேண்டும், எவ்விதமான பயிற்சிகள் எடுக்க வேண்டும், இதையெல்லாம் விலாவாரியாக அவர் தன்னோடு பயணித்தவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் சொன்னார். அதை குறித்த புத்தகங்கள் எல்லாம் எழுதினார். கருவிகளை மேம்படுத்தி மலையேற்றத்திற்கு எப்படி உதவலாம் என்பதை குறித்து அவர் நிறைய குறிப்புகள் எழுதி கொடுத்திருந்தார். அவரோடு மலையேறினவர்கள் எல்லாரும் அவராலே உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். அநேக ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் மலையேற்றத்தின் போது பேசுவார். சோர்ந்து போகும்போதெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி தேற்றுவார். இப்படியெல்லாம் இருந்தவர் மலையின் உச்சியை அடையும் என்பதாக திடீரென்று பனிப்புயலினாலே அடித்து செல்லப்பட்டு விட்டார். அவர் இறக்கும்போது அவருடைய மகனுக்கு 3 வயது. அவருடைய மகன் வளர்ந்து 25 வயதாகும் போது தன்னுடைய தந்தையை குறித்து ஒரு புத்தகம் எழுதினார். அதிலே தன்னுடைய தந்தையின் டைரியில் கிடைத்த தகவல்கள், அவரோடு பணியாற்றியவர்கள், அவர் பேட்டியளித்ததை பதிவு செய்த நிருபர்கள், அவர் எடுத்த புகைப்படங்கள், இப்படி பல தகவல்களை ஒன்று திரட்டி ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டார். அதிலே கடைசி மலையேற்றம் என்ற தலைப்பிலே வெளியான அந்த புத்தகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த புத்தகத்தின் கடைசியிலே அவர் குறிப்பிடுகிறார், நான் என் தந்தையோடு பழகவே இல்லை, அவர் மலையேறுவதை பார்த்ததே இல்லை, ஆனால் அவருடன் இருந்தவர்கள் சொன்ன தகவல்கள், அவர் எழுதி வைத்தவை, அவர் விட்டு சென்ற தடயங்கள், இவற்றை கொண்டு இந்த நூலை சிறப்பாக நான் எழுத கடவுள் எனக்கு கிருபை செய்தார். நான் காணவில்லை, ஆனால் கண்டவர்களின் சாட்சி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதி வைத்தார். அவரை ஒரு நாள் நான் முகமுகமாய் பரலோகத்திலே பார்ப்பேன், ஏனென்றால் என்னுடைய தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருந்தார், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன், அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறேன் என்று எழுதியிருந்தார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் முகமுகமாய் தரிசிக்கவில்லை, நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவரோடு இருந்தவர்கள் அவர் சொன்னவைகளையும் செய்தவைகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவியபடி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவை எல்லாத்தையும் தியானித்து பார்க்கும்போது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய லோகத்தை குறித்தும், அதற்கு வருவதற்கு அவர் மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரியத்தை தானே சொல்லுகிறாரே, அதை குறித்தும் நாம் அறிய முடிகிறது. மனம் திரும்பி தேவகுமாரனை விசுவாசத்தை பற்றி கொள்கிறோமோ, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அந்த விசுவாசனாலே நாம் மகிழ்ந்து அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா? பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை உள்ள யாவரும் அவரிலே மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.